ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டே தாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்கள் எப்படியெல்லாம் சுழலுது, அந்த மாற்றம் நம்முடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது, எந்த காலகட்டத்துல நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும், எந்த காலகட்டத்துல நமக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுன்றது கடந்த 2 ஆண்டுகளாவே உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களும் என்னுடைய சேனல்ல போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மே மாதத்தின் ராசி பலன் எப்படி இருக்கும்ன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம். ஆத்ம நமஸ்தே, நான் உங்க வித்யா பேசுறேன். கும்ப ராசினருக்கு இந்த மே மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னா, பல இடத்துல சொல்யூஷன் கிளாரிட்டி கிடைச்சிருதுங்க. ரொம்ப நாளா நீண்டிட்டு இருந்த பிரச்சனை, அதுவும் குடும்ப பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கா, அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்ராடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய நாள் நீங்க அதற்காக முயற்சிகள் எடுத்து தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கா. இப்ப அதற்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த டைம்ல இந்த மே மந்த்ல நீங்க அதற்கான எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு விசா ப்ராசஸ்ன்றது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். கண்டிப்பா அப்ராட் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. பெருசா நீங்க கவலைப்படுறாவோ இல்ல பிரச்சனைக்குரியதாவோன்றது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா குடும்பம், தனம், வருமானம்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கு. குரு பார்வை அங்க கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வேலையில எந்த ஒரு தடங்களும் தடைகளும் ஏற்படாது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமா தான் இந்த மே மாதம் இருக்குது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கு, உங்க ராசி அதிபதி சனி அங்க இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாயும் மாத முற்பாதையில அங்க இருந்தாலும் மே 11ல இருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறாரு. செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அப்ப நீங்க ஏதாவது புது முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னும் போது அதுக்கு நீங்க அதிகமா எஃபோர்ட் போடுறீங்கன்னும் போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா 7.5 சனி இருக்கிறதுனால, ஜென்மத்துல ராகு இருக்கிறதுனால நமக்கு குழப்பங்களும் தடங்கல்களும் ஏற்படதான் செய்யும். பட் நீங்க கன்சிஸ்டன்சியா எஃபோர்ட் போடுறீங்கன்னா பெட்டர் ரிசல்ட் காணலாம். முயற்சி எடுக்கிற ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவுன்றது மாத முற்பாதியில இருக்குது. 4ஆம் இடத்துல மே 15ல இருந்து சூரியன் புதன் இணைவு பெறும்போது உங்களுக்கு குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அனுகிரகம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் நல்லதா அமைவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் சப்போர்ட் நல்லா இருக்கு, நெய்பர்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உருவாகுது. உங்களுக்கான அந்த பாண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கு. ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சரியான புரிதல் இல்லாம போயிருக்கலாம், தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கலாம், கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கலாம், ஒரு பயம், தயக்கம், ஒரு சந்தேகம், இது எல்லாமே லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம் கும்ப ராசினருக்கு. இந்த மாதம் நீங்க முயற்சி எடுத்துனா அதெல்லாம் சக்சஸ் ஆகும், அதெல்லாம் சரி பண்ண முடியும். இந்த மாதத்துல நீங்க மேரேஜுக்கு எதுக்காக ட்ரை பண்றீங்கன்னா திடீர் கல்யாணம், திடீர் யோகம்ன்றது இருக்குங்க. அதனால லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு திடீர் கல்யாணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மேரேஜுக்கு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கு இன்னும் எதுவுமே வரலன்றீங்கன்னா இந்த மந்த் நீங்க ஹோப் வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வரன் முடியக்கூடிய அமைப்புகளா இந்த மாதம் இருக்குது. குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த மந்த் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கும்ப ராசினருக்கு கடந்த 2-3 மாதம் சோதனைகள் அதிகமா இருந்திருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பேச்சுல ரொம்ப கவனமா இருந்திருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேமிலிலயும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும், சவுண்ட் அதிகமா இருந்திருக்கும், நீ பேசுறதா நான் பேசுறதா அப்படின்ற மாதிரி அதிகமா ஏற்பட்டிருக்கும், கவன சிதறல் அதிகமா ஏற்பட்டிருக்கும். இந்த மாத பிற்பாதிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே சுமூகமா இருக்குன்னு தான் சொல்லணும். குரு சுக்கிரனோட அமைப்பு 5ஆம் இடத்துல இருக்குன்னும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெட்டரா இருக்கு. ஏன்னா 2 சுப கிரகங்கள் 5ஆம் இடத்துல இணைவு பெற்றிருக்கு. இதுல குருவோட பார்வைன்றது உங்க ராசி மேலேயே விழுது. சோ உங்க மேல இருந்த தப்பு, உங்க மேல இருந்த கெட்ட பேரு, இது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டமா இருக்குது.
இந்த மந்த் ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. ஆதரவு பெருகுதுன்னு சொல்லணும்னா ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நெய்பர்ஸ் இவங்களுடைய ஆதரவு, இவங்களுடைய சப்போர்ட்டுன்றது கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஜாப் தேடிட்டு இருந்தாலும் சரி, ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதனால அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்குது. புது நபர்கள் அறிமுகம்ன்றது உங்களுக்கு நிறையவே இருக்குது. அவங்க மூலமா உங்களுக்கு பெனிஃபிட்ன்றது இருக்கு. அதனால பயன்படுத்திக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்க படிப்புல நீங்க ஃபோக்கஸ் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும். உங்களுக்கு சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, சரியான நோட்ஸ் கிடைக்காது, கைட்லைன்ஸ் கிடைக்காது. பட் பாத்தீங்கன்னா எல்லாமே அர்ஜென்ட்டா திடீர்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் முற்பாதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிற்பாதி பார்த்தீங்கன்னா வேக வேகமா எல்லாம் செயல்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த செயல்படும் போது உங்களுக்கு பெருசா குழப்பங்கள் ஏற்படாது. ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். நிறைய விஷயத்துல அதுதான் அடிதடி பிரச்சனைன்றது இருந்திருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபேமிலி லைஃப் வரக்கூடிய மாதங்கள்ல எல்லாம் சரியாகக்கூடிய மாதமா இருக்குது. உங்களுக்கு ஜென்மத்துல ராக இருக்கிறதுனால ஒரு பயமும் குழப்பமும் தயக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். முக்கியமா என்னன்னா யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் இவங்க சொல்றது கரெக்ட் தானா, இதெல்லாம் நம்ம நம்பலாமா வேணாமா அப்படின்ற அந்த ஒரு குழப்பம் தயக்கம்ன்றது இருக்கும். ஆனா உங்களுடைய வெல்விஷர்ஸ்ன்றது உங்களுக்கு நல்லது தானே சொல்லுவாங்க. ஸோ அவங்க வார்த்தைகளை கேட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்களும் பயங்களும் அதிகமா ஏற்படதான் செய்யும். தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமா ஏற்படதான் செய்யும். அதுக்கெல்லாம் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்க விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும். மற்றவங்க விஷயத்துல தலையிட்டுக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் சனியோட இந்த மாதம் ஆரம்பமாகுது. ஆக்கஸ்தானத்துல 2 கிரகங்கள் பலமா இருக்குன்னும் போது, அதுவும் பாத்தீங்கன்னா பலம் பெற்ற கிரகங்கள் 2ம் ஒன்னா இருக்கும் போது பாத்தீங்கன்னா முக்கியமா ஃபேமிலி விஷயத்துல அதிகமா பேசி பிரச்சனையை ஆக்கிடாதீங்க. பேச்சுவார்த்தைன்றது ரொம்ப அதிகார தோரணையா போயிடும். அதுல பாத்தீங்கன்னா உங்க மேல தப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா ஏற்படும். வாக்குஸ்தானத்துல சனி இருக்கும்போது நிறையவே சோதனைகள் கொடுப்பாரு தான். நீங்க யாருக்கும் ப்ராமிஸ் கொடுக்க வேண்டாம். உங்களால அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியாது. வார்த்தைகள் மூலமா உங்களை வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கு. நீ இதுதானே பேசின, அப்ப இதுக்கு இதுதானே அர்த்தம்னு சொல்லிட்டு உங்களை எல்லாருமே கிறுக்குப்பிடி பிடிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்பவே கவனமா பயன்படுத்திக்கோங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. நம்மளால அதை வந்து கீப் அப் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ கும்ப ராசினர் லேடிஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. ஜென்மத்துல ராக இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வரலாம், க்ரஷ், இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி ஆப்போசிட் இதுல அட்ராக்ஷன் அதிகமா ஏற்படலாம். அதுல நீங்க அதிகமா இன்வால்வ் ஆகிக்காம இருக்கிறது இந்த வருஷத்துக்கு நல்லது. இந்த வருஷம் முழுக்கவே ஏன்னா ஜென்மத்துல ராக இருக்கும்போது இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் நாமளும் காமிச்சிட்டோம்னா பிரச்சனைகளும் சர்வசாதாரணமா நமக்கு வந்துடும். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இது நமக்கு தேவையான்னு 2-3 வாட்டி நீங்க கலந்து ஆலோசிச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு வச்சுக்கோங்க. ஆன்மீக ஈடுபாடுன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல இடத்துல காப்பாத்தி கொடுக்கும். உங்களுடைய குழப்பங்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்துரும். அதனால கும்ப ராசினருக்கு இந்த மே மாதம் என்பது நிறைய வாய்ப்புகள் வருது. சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பெட்டர் ரிசல்ட் எடுக்கலாம். வாழ்த்துக்கள்ங்க.